இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். ஓகே, இது நம்மளுடைய 13வது வீடியோ. இந்த வீடியோ யாரோடையது அப்படின்னா தளபதி விஜய் அண்ணாவுடைய குரல். அஸ் அ மிமிக்ரி ஆர்டிஸ்டாக நான் இன்றைக்கி 13 வீடியோ பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் பிடிச்சி ரசித்து ஒவ்வொரு வாய்ஸையும் ரசித்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம். என்னென்னா, நான் தளபதியோடைய ஒரு வெறியன்னே சொல்லலாம். மிகப்பெரிய ரசிகன். ஸோ ஒரு ரசிகனாக இருந்துக்கிட்டு தான் ரசிக்கிற ஒருத்தருடைய குரலை பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த பெருமையான மூமெண்ட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். இது முழுக்க முழுக்க தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய டெடிகேஷனாக இருக்கும். மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்னுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு சாண்டிகுமார் சொல்லியிருக்காரு. அவர் மேலே உள்ள அபாரமான நம்பிக்கையில் சொல்கிறேன், போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நண்பா. வீடியோ எண்டில் நம்ம மீட் பண்ணுவோம். ஒரு வாட்டி என்கிட்ட வாங்கிட்டானா இங்கே இல்லை, இந்த ஜில்லாவிலே இருக்க மாட்டான். அதான் பயப்பலிக பாசமாக வச்ச பேர். ஊருக்கு புதுசா என்ன சொன்ன? தப்பு நடக்கக்கூடாதுல்ல, அடிக்கல. தப்பு நடக்கணும், ஆனால் அதை நாங்கள் மட்டும்தான் பண்ணணும். இப்போ சொல்லு, நான் யாருன்னு? அங்கே இருந்த எல்லாரையும் தான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம். இதில் யார் தமிழ்னா, யார் மகாராஷ்டிரா, பீகார், யார் யூபி யாரெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னால் கண்டுபிடிக்க முடிச்சா கண்டுபிடிச்சி நீயே கொள்ள. வாழ்றதுக்காக தாண்டா மனுஷன் உருவாக்கினா. ஜாதி மதம் இனம் மொழியாடலாம். செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் நீ வேற நாட்டிலேயோ இவங்க வேற நாட்டிலேயோ இல்லடா. ஒரே நாடு இந்தியா. இங்க யார் வேணாலும் எங்க வேணாலும் வாழ உரிமை இருக்கு. 5000 கோடி எப்படி 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால் அந்த கடனை கட்ட முடியல, என்ன கை தூக்குறான். ஆனால் அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகள்லாம் தற்கொலை பண்ணிக்கல. ஆனால் 5000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி தன்னால் அந்த கடனை கட்ட முடியாமல் வட்டி மேலே வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு சாகுறான். இதை சொல்லதான் டிவி சேனலுக்கு முன்னாடி போய் நின்னோம். அங்கே லேகிய வைக்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க்கு போடவும் நேரம் இருக்கு. ஒரு கிராம ஆளியது சொல்ல 2 நிமிஷம் இல்லை. அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்குறாங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அவன் திறமசாலி வருவா, பார்த்துக்கிறேன். நாங்களும் பிளேயர் தான் சார், ஆனால் எங்களுக்கு ஃபுட்பால்லாம் தெரியாது. ஆனால் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். அவ்வளவு ஈஸியாலாம் அந்த உலகத்தில் நம்மளை வாழ விட மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. 4 பக்கத்தில் இருந்தும் போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேறு வழியே இல்லை, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அப்புறம் யாரை சந்தோஷப்படுத்துவீங்க, யாருக்காக வாழ்வீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஆணோ இல்லை ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருக்குது. என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் என்னை பற்றி வந்த கமெண்ட்ஸ், விமர்சனங்கள், இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டாக எடுத்திருந்தேன்னா இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு விஜயாலாம் நின்றுருக்க முடியாது.
எனக்கு உண்மையாக ஒருத்தரை வெறுக்க தெரியுங்க, ஆனால் பொய்யா ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது. என் மூஞ்சே காட்டி கொடுத்துரும். நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் கவலையப்படக்கூடாதுங்க. ஏன்னா அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினச்ச பிறகு போயிட்டே இருக்க வேண்டியது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் வழக்கமாக நான் சந்திக்கிறது உண்டு. சந்திக்கும்போது எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு. சிம்பிள், இக்னோர் பண்ணுங்கள். இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். கத்தி பார்த்துட்டு டயர்டாகிட்டு போயிடுவாங்க. நண்பா, நான் சொல்கிற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது எப்போயாவது தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இல்லை இந்தியா வல்லரசாகணும், அதாகணும், இதாகணும்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விவசாயிகள் வாழ்கிற அரசாக மாறணும். நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம கொஞ்சம் நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். என்ன நண்பா, கைத்தட்டல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாள் கைத்தட்டல் வாங்கணும். எல்லாருக்குமே லைஃப்பில் முன்னுக்கு வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன, அந்த வாய்ப்புகளில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. நெஞ்சில் கூட இருக்கும் எனது அன்பான பிள்ளைங்களுக்கும் நண்பிகள் எல்லாம் அப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ மூலிமா அவங்க எல்லாரையும் பார்க்குறதில்ல. அவங்கள மாதிரி வரணும்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்காங்களே. நீங்களாவே வாங்க, உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு பதிச்சுட்டு போங்க. யார் சொன்ன லைன்னு தெரில, பட் என் லைஃப்பில் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு லைன். அது என்னென்னா, உசு பேத்துறவங்கிட்ட ஓமன்னோ கடு பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சவங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஜம்முன்னு தான் இருக்குது. நம்மளுடைய நண்பர் சாண்டி குமார் அவர்கள், அவரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நல்ல மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு வாய்ஸும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா வாய்ஸும் சரி, ரொம்ப நல்லா பண்ணுறாரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய திறமைசாலிகள் இந்த உலகத்தில் இருக்காங்க, இந்த நாட்டில் இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆட்களெல்லாம் மேலே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்களும் நானும் சேர்ந்தால் மட்டும்தான் முடியும். நம்மள மாதிரி நண்பர்களால் மட்டும்தான் முடியும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவரை கொண்டு போகிறதுக்கான வழியை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, அடுத்த நிமிஷம் மிச்சம் இல்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீங்களும் ஹாப்பியாக இருங்க, மற்றவங்களையும் ஹாப்பியாக இருக்க வைங்க. நன்றி. எல்லோரும் வீடியோ பார்த்துட்டிங்களா? சரி, ஓகே. இப்போ வீடியோ பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம விஷயம் டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். நம்ம விஷயத்தில் என்ன அப்படின்னா, தயக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் தயக்கத்தோட உச்சம்தான் பயம்னு நினைக்கிறேன். நம்ம எந்த ஒரு விஷயத்தை தயக்கப்பட்டு பயந்துக்கிட்டு அதில் கால் எடுத்து வைக்காமலேயே ஒதுங்கி நிற்கிறோமோ அன்ன வரைக்கும் அந்த விஷயம் பெரிய விஷயமாக தான் தெரியும். ஒரு பெரிய இமயமலை மாதிரி நமக்கு தெரியும். தயக்கத்தை உடச்சி பயத்துக்கு பயம் காட்டி எப்போ கால் எடுத்து முன்னாடி வச்சு போகிறோமோ அப்போ அந்த விஷயம் ஒரு இப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயம் மாதிரி தெரியும். தயக்கப்பட்டிங்கன்னா நிறைய வாய்ப்புகளை இருப்பீங்க, நிறைய விஷயத்தை இழக்க நேரிடும். தயக்கப்படாதீங்க, தைரியமாக கால் எடுத்து முன்னாடி வச்சு போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, இதான் நம்ம விஷயம். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோ பற்றி பேசலாம். 13வது வீடியோ, தளபதி விஜய் அவர்களுடைய குரல். விஜய் அண்ணாவுடைய வாய்ஸை எந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கேன், எஃபோர்ட் போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா,
சேனல் ஆரம்பித்து 8 மாதம் ஆகிடுச்சு, 13 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சேனலோடைய அந்த ரேட்டிங் ஆவரேஜ் லிஸ்ட்டில் தான் இருக்குது சப்ஸ்கிரைபர். மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா என்ன மாதிரி இருக்கிற கலைஞர்களை நீங்கள் தான் உங்களால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ அது பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, உங்களை நான் கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ எங்களுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி ஒரு எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் பண்ணுற விஷயத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டுட்டு போகணும். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தளபதி விஜய் அண்ணா ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப பெரிய ட்ரீட்டாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். ஸோ தளபதி ஃபேன்ஸ் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா நண்பர்களுக்கும் தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி திறமையாளர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அது உங்கள் கையில் இருக்குது. ஸோ பண்ணுங்கள். சரி, ஓகே. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இல்லை கண்டென்ட் ஓகேவா, ஓகே இல்லையா, இல்லை ஏதாவது சின்ன ஃபால்ட் இருக்கா, இல்லை நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா இந்த லைன், அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்டில் கருத்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் நல்லா பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரியும், நல்லா பண்ணலினாலும் எனக்கு தெரியும். ஸோ அது ஒரு விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரி, ஓகே. அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோடு டிஃப்ரெண்ட்டாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி. தமிழ் வணக்கம்.